மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். பொதுவாக நம்மளுடைய தமிழ்நாடு 2026 அரசியல் களம் அப்படியே அனல் பறக்குது. அங்கங்க என்னென்ன எப்பப்ப நடக்குமோ அப்படின்னு வகுத்துக்குள்ள அப்படியே அனலை கக்கிக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்படி நடந்த விஷயங்கள், நடக்க போற விஷயங்களை எடுத்து நாம கொடுப்போமா தர்பார்ல? பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. வாங்க இப்ப நேர நிகழ்ச்சிக்குள்ள போவோம். செம்ம சீனுவாக்குள்ள போறோம். நேரம் முதலமைச்சர் ஐயா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நமக்கு தேவையான விஷயத்தை, நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சிருப்பேன். ஆனா இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன், அதில் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா பல பேர் என்ன செஞ்சீங்கன்னு பயனை அனுபவிச்சுட்டே கேட்கறதா வருத்தமா இருக்குங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் போதுமான என்கிட்ட கேட்டா போதாது. இன்னும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கலாம். அரசியல் ரீதியாக சில நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள், இப்படி நிறைய முட்டுக்கட்டைகள். அதுக்காக அந்த காரணங்களை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறவன் இல்ல இந்த ஸ்டாலின். காரணம் சொல்றவன் காரியம் செய்ய மாட்டான்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். பெரிதிலும் பெரிது கேளின் அடிப்படையில் நெகட்டிவ்களையும் பாசிட்டிவா மாத்தி இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல். அதுக்காக இதுவே போதும்னு திருப்தி அடைய மாட்டோம். உழைக்கும் வரை உதிக்கும் ஞாயிறுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லுவார். நான் தினந்தோறும் உழைக்கிறேன், உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன். இது மட்டும்தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். என்னுடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நம்பி நான் உறுதியாக சொல்றேன், அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். ஆதி காலத்திலிருந்து திமுக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நாங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதைத்தான் அண்ணா, பெரியார், கலைஞர் எல்லாருமே நான் உட்பட நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சமத்துவத்துக்கு முட்டுக்கட்ட போறதுக்குன்னே திடீர்னு மலையில பெஞ்ச காளா மாதிரி முளைச்சு வந்து நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எனக்கு பல கனவுகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கான எனது மாபெரும் தமிழ் கனவு என்ன தெரியுமா? நம்ம நாடே சமத்துவமாக ஆகணும். எங்கும் சமூக நீதி ஒழிக்கணும், ஓங்கணும். எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. இது உங்க கனவு, தமிழ்நாட்டு மக்களின் கனவு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் கண்ட கனவு. இது அனைத்தும் செயல்வடிவம் பெற மாவட்ட வாரியா தனித்தனி செயல் திட்டங்கள் வகுக்கப்படும். இது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற உறுதிமொழி. இதையெல்லாம் நனவாக்கி 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவோம். எனவே நாங்க தான் மீண்டும் வருவோம், நாங்க தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் வெல்வோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அப்படியே நம்ம சேகர் பாபு அண்ணாச்சி வந்தாங்க. திமுக ஆன்மீகத்துக்கு எதிரானது, அவங்க இந்துக்களையே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இவ்வளவு நாள் நடந்த ஆட்சியில, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில எத்தனை குடமுழுக்கு, எத்தனை கும்பாபிஷேகங்கள் நடந்தது? இந்த 4 வருடத்துல என்ன நடந்தது, எப்படி பண்ணா? முருகனே எங்களுக்கு வந்து சாட்சி சொல்வார்ன்ற மாதிரி சொல்றார். 2100 கோடி ரூபாய் நன்கொடையாளர்கள் மாத்திரம் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது, எதற்கு பெருமை சேர்க்கிறது என்றால், மாண்புமிகு முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த அரசு திருக்கோயில்களுடைய பக்தர்கள் நேர்த்திக்கடனுக்காக தரப்படுகின்ற தொகை முழுவதுமாக அந்த திருப்பணிக்கு செலவிடப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு தமிழகத்தின் நம்பிக்கை நாயகன் முதலமைச்சர் அவர்களுடைய திருப்பெயருக்காக வந்திருக்கின்ற தொகை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 2100 கோடி ரூபாயை நன்கொடையாளர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இதனால் தான் 4500 திருக்கோயில்கள் இந்த மாதத்தோடு திருப்பணி காணப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது முழுக்க முழுக்க ஆன்மீக ஆட்சி, இது முழுக்க முழுக்க இறையன்பர்கள் போற்றுகின்ற ஆட்சி. இந்த ஆட்சியை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி எந்த காலத்திலும் முடியாது 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 என்று அப்படியே நம்ம அன்பில் மகேஷ் ஐயா ஆனந்தத்தில் பொங்குறாரு. ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் சோர்வா ஒரு பாப்பா இருந்திருக்கு. என்ன பாப்பா சோர்வா இருக்கியே, சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க சாப்பிடல, மத்தியானம் தான் சோறு போடுவாங்க சாப்பிடலான்னு. ஐயாவுக்கு வந்த அப்படியே இதாகி போச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சங்க காலை உணவு திட்டம். புள்ளக்காடு ஊரம் படிச்சு அப்படியே டான் 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 மணிமணியா வந்து நிக்கி அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறாரு. நல்ல விஷயத்தான். ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உருவாக்குறது, அந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணம் ஒரு மாணவியாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு பெருமை தானே. அது இந்த காலை உணவு திட்டம் இன்னும் என்னால் மறக்க முடியாது. அசோக் பிள்ளை இருக்க ஒரு ஸ்கூலில் அவங்க உள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உட்காந்துருக்க அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஏன்னா எப்போதுமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூடிய அந்த பழக்கம் இந்த சாப்பிட்ற நேரத்தில் யார் வந்தால் சாப்பிட்டியான்னு கேட்குறது ரொம்ப. சாப்பிட்டீங்களாம்மா நீங்களாம் அப்படின்னாங்க. இல்லை சார் நான் ஏன் இன்னைக்கு சாப்பிட்லையான்னு. இல்லை பொதுவாகவே மார்னிங் ஏதாவது டீ பண்ணி சாப்பிட்டோம், எங்கள் அம்மா மதியம் சாப்பாடு சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னது தான். ஒன்றும் ரியாக்ட்லாம் பண்ணிக்கல. அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு நேராக கோட்டைக்கு போனவங்க எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் வர சொல்லி முதல்ல எங்கள் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி உருவாக்கப்பட்டது தான் அந்த காலை உணவு திட்டம். அதனால் எனக்கு என்றைக்குமே அதனால் அது மறக்க முடியாத ஒரு திட்டமாக. அசோக் பிள்ளை. ஒரு ஆட்சிக்கு எப்போ ரெகக்னைஸ் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஆட்சியில் மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுறாங்க. இது இன்னும் இருந்தால் நல்லா இருக்கும், இது கொஞ்சம் தாங்க கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த வகையில் இந்த ஆட்சியில் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்க வச்சிருக்கோம் பாருங்க. அதாங்க நம்ம திராவிட மாடல்காரு எம்ஆர்கே அண்ணாச்சி. நல்லவர்கள் ஆள வேண்டும், நல்லவர்கள் ஆட்சி வர வேண்டும். நாங்கள் இப்போ வந்ததுனால இந்த தாய்மாவை வரத்துக்கு ஓட்டி கேட்க போகிறோம், பசங்களை போன ஏதாச்சும் நம்ம பண்ண போனோம். அது எந்த ஆட்சியும் தெரியாது. இப்போ அந்த தாய்மாரை இப்போ வந்து இப்போ பாட்டு வரவேற்கிறாண்டா அந்த அளவுக்கு மனமாற்றம் இந்த முதலமைச்சருடைய சாதனை கொண்டு மக்களுக்கு செல்கின்ற காலத்தை இப்போ மனமாற்றமாக வரவேற்கிறார்கள். ஆக அந்த குறையில்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்குள்ள சென்று கொண்டோம் என்றால் அது அத்தகைய ஒரு மன மாற்றத்தை உருவாக்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்வால்மெண்டாக பணியாற்றுகிற காலத்தால் அதை இரவு பகல் காணாமல் இங்கே எல்லா நிகழ்ச்சியும் இங்கே செய்து கொண்டிருக்கிற காலத்தால் தான் இங்கே மக்களால் பாராட்டப்படுகிறார். அப்படியே ஓபிஎஸ் மகனுடைய ஒரு கடிதத்தை பார்த்தோம். என்ன அப்படின்னா அதாங்க ரவீந்திரன் அண்ணாச்சி ஒரு கடிதத்தை எடுத்து வந்து கொடுக்காரு. என்னன்னா முதலமைச்சர் எங்க ஏரியாவில் வந்து போட்டி ஓட்டாருன்னா நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு அனெக்சரி இருக்கு. என்னன்னு பார்த்தா எனக்கு எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சீட்டு கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மனு கொடுக்க போனோம்யா உள்ள விட்டு கும்பாங்குத்து குத்துறாங்க. ஒரு நல்ல மனுஷனா என்ன செய்யணும், அவன் கொடுத்துட்டு போறாமே அப்படின்னு சொல்லி விடணும். அதை விட்டு இப்படியா விட்டு ஆளை விட்டு அடிப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் கதறார். யார் தெரியுமா? அன்புமணி தரப்புல இருந்து அடி வெளுத்திருக்காங்க. வாங்கினவர் ராமதாஸ் ஐயா தரப்புல. சுவாமிநாதன், நான் டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட உதவியாளருங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ராஜ்யசபா சார்பாக வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்க்ரூட்டின் நடந்துச்சு. ஸ்க்ரூட்டின் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்தேங்க. வெளியில் வந்தோடனே என்னை வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி தூண்டுதலில் 2 பேரும் எங்கள் வண்டியை ஃபாலோ பண்ணி என்னை வந்து தாக்குதல் பண்ணி கண்ணெல்லாம் பாயுது, கண்ணிலேருந்தெல்லாம் ரத்தம் வருது. இங்கே பேர் மூக்கெல்லாம் உடஞ்சி இது பண்ணி எங்களை இது பண்ணியிருக்காங்க, தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படியே கிறிஸ்டோடங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எரிமலை டொப்பு டொப்பு டொப்புன்னு பாண்டிச்சேரி வெடிக்கு. என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டில் என்னை பேச விடாம பண்ணிவிட்டீங்க. ஆனா காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் வலுவா இருக்கு. அதனால நீங்க எங்க கிட்ட தான் வந்து இது பேசணும். இப்போ நான் தான் உட்காந்துருப்பேன், நான் தான் பேசுவேன், யாரும் பேசப்படாது அப்படிங்க. நடக்குமா என்னன்னு தெரியலையே.
ஐயா நாடாளுமன்றத்தில் அட்டாக் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஒருத்தனே கதறேன், அந்த பக்கம் பூரா கத்துறாங்க. ஒரு களரி கத்துக்கிட்டா நல்லா இருக்குவேன்னு சொல்லி ராகுல் காந்தி போய் களரியை கத்துக்கிட்டார் மனுஷன். இளம் வயசு தானே. வேணுகோபால் அண்ணாச்சிக்கு கொஞ்சம் யோசனை வேணாமா இல்லையா? ஐயா வயசாகி போச்சு, காலத்துக்குனா முட்டி தன்னால வடக்காம போகும்னு தெரியுமா இல்லையா? மாட்டிக்கிடுச்சுதா. கவுண்டருக்குள்ள போறான். கமலஹாசன் அண்ணாச்சி நிற்கிறார். நான் பேச நினைப்பது பேச்சுவார்த்தையோடு போய் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு உள்ளே செல்லும், இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் என்ன தெரியும், பேச்சுவார்த்தையாக இருக்குமா, பேச்சுவார்த்தைக்கு உள் செல்லுமா, இப்படி தாங்க ஓடிக்கிட்டு இருக்குது. கூடுதல் தொகுதியா தனிச்சின்னமா சார்? கூடுதல் தொகுதி நிக்கிறீங்களா? அதெல்லாம் நாங்க அதைத்தான் பேசிட்டு இருக்கோம். தனிச்சின்னமா உதயசூரியனா சார்? அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நைனார் அணைச்சி வந்தார். தேங்காயை உடைச்சா 2 வரும், இல்லைன்னா சில்லா போகும். இவர் 2 உடைக்கார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கல. எங்க ஆளுங்க ஊரா பிளைட் டிக்கெட் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. வருவாங்க, வந்து பேசுவாங்க, சொல்லுவோம் ரைட்டுன்ட்டார். அதிமுகவுடைய எங்களுடைய என்டிஏவுடைய தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. வெகு விரைவில் நாங்கள் முடிவு செய்வோம். தாமதமாக எதுவும் காரணம் இருக்கான? தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. இல்லை, தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லையே. தேர்தல் அறிவிச்சோம்னா காலம் நிறைய இருக்குது. அதாவது பிரதமர் வருகையை நீங்கள்லாம் பார்த்தீங்க. மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம், அதன் பிறகு மதுரையில் நடைபெற்ற கூட்டம் மிக பிரமாண்டமான ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது. என்ன திமுக ஆட்சியில் நீங்க குறைய கண்டியன்னு கேட்டா 300% சொத்து வரி ஏற்றி வச்சிருக்கீங்க, என்னால சொத்து இப்போ வாங்கவே முடியல அப்படின்னு கவலைப்படுறாரு. கரண்ட் பில்ல நீங்க வாட்டுக்கு ஏத்துறீங்க, நிறைய கரண்ட் எங்க வீட்டில் யூஸ் பண்றாங்க, கட்ட முடியலங்காரு. கம்மியா பண்ணலாம், அவ்வளவுதான். சொத்து வரி உயர்வு பார்த்தீங்கன்னா 300 மடங்கு அதிகம். இன்னைக்கு மின் கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். ஒரு ஆண்டுக்கு சிறு குறு தொழில் வச்சிருக்கவங்களுக்கு 6% ஆண்டு ஒன்றிற்கு அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு. சரி, தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையும் பண்ணியிருக்காங்களன்னா 1-2 செஞ்சுக்கிட்டு அதுபோல் செய்யவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. 28 மாதம் 1000 ரூபா தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் கொடுத்தாங்க. ஆனால் பொங்கலுக்கு போன வருஷம் முந்தின வருஷம் கொடுக்கல, இப்போ தான் கொடுக்காங்க. கோடைக்கால விடுமுறைன்னு இப்போ ரூபா கொடுக்க எதுக்காக? ஓட்டுக்காக. மக்கள் இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு கிராமத்தில் உள்ள சாதாரண மக்களும் இந்த ஆட்சியினுடைய அவல நிலைமையை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, அவங்க எப்படி நடந்தாலும் சரி, தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் உறுதியெல்லாம் மக்கள் தீர்மானித்து விட்டார். அடுத்து இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அப்படியே எழுதி கொடுக்கிறார். கஞ்சா மது கிதுன்னு எல்லாம் கொட்டி கிடக்கு தமிழ்நாட்டில். நான் நடந்து போகும்போது கஞ்சா செடி மேலதான் காலை வச்சே போறோம்னா பார்த்துக்கங்க, அந்த அளவுக்கு இருக்குங்கார். தமிழகத்தில் இன்னைக்கு நடைபெறுகிற ஒரு காட்டு தர்பார் ஆட்சி, ஒரு கஞ்சா ஆட்சி, பெண்கள் நடமாட முடியாத ஒரு ஆட்சி, சிறு குழந்தைகள் நடக்க முடியாத ஒரு ஆட்சி தான் இப்போ இந்த ஆட்சி. கஞ்சா போட்டுக்கிட்டு ரோட்டில் வர்றவங்க போகிறவங்க தான் வெட்டுறாங்க. ஏதோ புதுசாக வெட்டுறாங்கன்னு இல்லை, டெய்லி ஒவ்வொரு ஊர்லேயும் வெட்டுறாங்க. அது என்ன காரணம்னே தெரியல. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் நடந்திருக்கு. அண்ணாச்சி, நீங்க நடந்து போறது கஞ்சா செடி இல்ல, அது கருத்தியல் செடி. கஞ்சா வருது குஜராத் போர்ட்ல இருந்து, அதை விட்டு நீங்க என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செல்வ பெருந்தக அண்ணாச்சி டப்புன்னு போர்ட்டை திறக்காரலாம். இதுக்கெல்லாம் காரணம் போதை. இந்த போதை எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற போதையாது. கான்வாய் ஏர்போர்ட்டில் இருந்து, குஜராத்தில் இருந்து கிருஷ்ணாபட்டினம் உங்களெல்லாம் தெரியும். முந்த்ரா ஏர்போர்ட் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. கான்லா ஏர்போர்ட் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. எல்லா வெளிநாட்டு போதைப் பொருளும் அதானியுடைய துறைமுகத்தில் இறங்குது. கட்டுரைலாம்
அங்கே அனுமதிக்கிறது இல்லை. இருங்க, அது யாருடைய மாநிலம்? யாருடைய மாநிலம்? அது பிரதமருடைய மாநிலம். பிரதமருடைய மாநிலம், பாஜக ஆட்சி. அங்கிருந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டை போய் சீரழிங்க, ஆந்திராவை போய் சீரழிங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. கிருஷ்ணாபட்டினத்தும் தமிழ்நாட்டுக்கு வருது. இதை யார் கண்காணிக்கணும்? மத்திய உளவுத்துறை கண்காணிக்கணும். மத்திய உளவுத்துறை வேற மாநிலத்திலிருந்து இங்கே விட்டுட்டு போதை கலாச்சாரம் அதை விடுறதா பாஜக தான். ஃபிக்ஸ் பண்ணுங்க பாஜகவும் பிரதமரையும். அப்படியே பாருங்க, இந்த மாதிரியே நீங்க பண்ணிக்கிட்டு இருங்க. மக்கள் ஊரா யோசிச்சு வச்சிருக்காங்க. வாக்கு மெஷின்ல இருந்து பிஜேபி டெலீட் பண்ணிருங்கப்பா, மற்றதை பூரா கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. அது முழுகும் கப்பல். அதில் தெரியாமல் சில பேர் ஏறிவிட்டார்கள். இப்பொழுது இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருப்பது வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களை தலை நிமிர செய்வதற்கான கூட்டணி. என்டிஏ கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய செய்கின்ற கூட்டணி. தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எங்கெங்கெல்லாம் கையொப்பமிட சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் கையொப்பமிட்டு தாரை வார்த்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தவர்கள் ஏற்கனவே மீண்டும் தலைகுனிய வைக்க பார்க்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்குமா அல்லது அந்த கட்சி பாஜக விழுங்குமா என்ற செய்தி தான் பரபரப்பாக பேசப்படுகிறது. அப்படியே நம்ம இந்த பாஜக ராமசீனிவாசன் அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவைய ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடிய மனுஷன். அவர்கிட்ட போய் ஆபிஎஸ் அந்த பக்கம் போயிட்டாரு, என்ன இது நடக்கும் அப்படின்னு கேட்டா இங்க வருங்க, அவர் இங்க இருந்தார் அங்க போனார், அங்க இருந்தார் அங்க வந்தார், அங்க இருந்தார் இங்க வந்திருக்காரு. ஏதாவது நடந்துச்சா? முக்கு நடந்தாதான் மிச்சம். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு போறார். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிற்கு போனது ஒரு நாள் பத்திரிகை செய்தி. நீங்களாம் தேனி மாவட்டத்து ஊடக நண்பர்கள், உங்களுக்கு நான் ஓபிஎஸோட செல்வாக்கு என்னன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஓபிஎஸ்க்கு உண்மையிலே செல்வாக்கு இருந்தா 5 வருஷம் அவரது மகன் நீங்க எம்பியா இருக்காரு. அவர் மகன் எம்பின்னு அவர் தான் எம்பின்னு அர்த்தம் வச்சுங்களேன், அவர் குடும்பம் தானே. திரும்ப மறுபடி தேர்தல் நடத்தும் போது அவர் ஏன் சார் ராமநாதபுரம் போறாரு? தேனி மாவட்டத்துல செல்வாக்கு இல்லைன்றனாலதான் ராமநாதபுரம் போறாரு. இல்லைன்னா அவங்க சொந்த மாவட்டத்துல நின்று சீட்டு கேட்டு அதே என்டிஏ கூட்டணியில தான் தினகரன் வந்து நின்னார். அதே கூட்டணி என் மாவட்டம் எனக்கு கேட்டிருந்தா யாரும் மறுக்க போறது இல்லையே. தன் சொந்த மாவட்டத்திலே தோற்று விடுவோம், தனக்கு செல்வாக்கு இல்லை என்பதனால தானே அவர் ராமநாதபுரம் கேட்டு வாங்கி போனார். அங்கேயும் தோற்று போனார் என்பது வேற விஷயம். அதனால அவருக்கு பெரிய செல்வாக்கு இருப்பதாக நான் நினைக்கல. நான் சார்ந்த சமூக மக்களுக்கே அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவர் யாருக்கு என்ன செய்வார்? அவர் வளர்ந்திருக்கிறாரு. அதனால ஒரு நாள் பத்திரிகை செய்தி பெரிய செல்வாக்கு இருப்பதாக நினைக்கவில்லை. 1000 ரூபா நோட்டு எப்படி டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அதுக்கு பண மதிப்பு இழந்துருச்சோ அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் டிமானிட்டைஸ்டு கரன்சி. அவருக்கு பண மதிப்பு இல்லைப்பா. கையில் 1000 ரூபா வச்சிருக்கலாம், பட் அது பண மதிப்பு நீக்கம் நடந்துருச்சு. அதனால அந்த பணத்தை சும்மா பேப்பரா கையில் வச்சுக்கலாம். இந்த கம்பன் ஏமாந்தான்னு கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடுவார்ல, பாலச்சந்தர் படத்துல என்ன படம்னு மறந்துட்டேன், கம்பன் ஏமாந்தான்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி ஸ்டாலின் ஏமாந்தான்னு ஒரு பாட்டு பாடலாம். அப்படியே ரவிக்குமார் அண்ணாச்சி ஒரு விஷயத்த கேட்டோம், சொன்னாரு, ஐயா ஆளுநர் RN ரவி ராத்திரி இந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டாங்க, இங்க இருங்க. இங்க இருந்த வரைக்கும் அவர் குடையிறம் நினைச்சாரு, நமக்கு நல்ல நடந்துச்சு. இப்ப அங்க போய் குடைவாரு, அந்த அம்மாவுக்கு நல்ல நடக்கும், அந்த அம்மா பழைய ஜீவமாயிர போறாங்க. இவர் எங்க போனாலும் இவரே இவருக்கு அப்படின்ட்டார். RN ரவி அவர்கள் இங்கே எவ்வளவோ குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார். அந்த முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் அவர் தோல்வி அடைந்தார். அவரை போல ஒருவரை ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமித்தால் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி அங்கே இருக்கிற ஆளும் அரசுக்கு ஆதரவாக திரும்புவார்கள் என்பதற்கு தமிழ்நாடே ஒரு உதாரணம். இப்பொழுது மேற்கு வங்கத்துக்கு அவர் போயிருக்கிறார். மேற்கு வங்கத்திலும் மம்தா பானர்ஜி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அங்கே பதவியேற்பார் என்பதற்கு அவர் அங்கே அனுப்பப்பட்டிருப்பதே ஒரு சான்று. ஒன்றிய அரசு இது போன்ற தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி கொண்டு ஆக்கப்பூர்வமான வழிகளிலே, இந்தியாவின் முன்னேற்றத்துக்கான வழிகளிலே தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படியே சீமான் அண்ணன் ஒரு விஷயத்தை இப்பதான் உணர்ந்து எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, காசு வாங்காம யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. தொண்டகிளிய 20 வருஷமா கத்துறா, கையை முடக்கி தூக்குற, ஓட்டு மட்டும் போட மாட்டேங்கிறான். வந்து கேட்கான் கூட்டத்தை நல்லா. அதனால நானும் சிலவளை ஆஃபரை கொடுத்து வாங்கன்னு கூப்பிட்றேன். இப்பயும் வர மாட்டேங்காங்க, கட்சிக்காரங்களும் வர மாட்டேங்காங்க. என்ன செய்யலாம்னு எங்க குழுவோட சேர்ந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோங்க. அது வரமாட்டாங்க யாருக்கு. இங்க வாக்குக்கு காசு கொடுக்காதது வெல்ல முடியாதுன்னு இவங்க நம்புறாங்க.
நாங்கள் காசு கொடுத்து பெற வெற்றியே இல்லைன்னு அது ஒரு இழிவான அரசியல். ஏன்னா ஐயா ஜேசி குமரப்ப அந்த தாய்மை பொருளாதாரம்னு ஒரு இதில் அதில் என்ன சொல்றாருன்னா, பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைச்சிருங்க. அதை நாங்கள் செய்ய விரும்பலை. அதனால அப்படி யாராவது வந்தா அப்படின்னா ஏன் சொல்றேன்னா வரமாட்டாங்க. நதிகளை இணைச்சா நான் 100 கோடி தரேன்னா எனக்கு இணைக்க மாட்டாங்க. தம்பி, தவறு செய்யறது இயல்புதான், அதை அப்படியே கடந்து வரலாம். ஆனா அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறோம் தாயா மனுஷன். நீ கரூர் சம்பவத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே பேசாத தம்பி. அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். வா அணில் பசங்க பூரா நினைச்சுறாங்க, அதை அப்படியே தூக்கி எடுத்து அந்த பக்கம் சாத்துறாங்க, இல்லை இந்த பக்கம் சாத்துறாங்க. நீ வர்றேன்னு சொன்னதுனால தானே வந்தாங்க, இல்லை நீ வரப்போறேன்னு யாராவது கூட்டு வர சொன்னாங்களா? அதை உணர்ந்து முதல்ல திருந்து தம்பிங்காரு. அதுக்கு ஒரு தவறை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் ஏற்படுது. அது ஒரு பெரிய மனித மாண்பு. குற்றத்தை ஆமா தவறுதான் அப்படின்னு. இப்போ இதில் என்னென்ன என் தம்பியை நான் பார்க்குறேன். கரூரில் அந்த நிகழ்வு அவர் அதை என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, அவர் அங்கே வரலைன்னா கூட்டலைன்னா நெரிசல்னா சாப்பிட்டு. இப்போ முதன்மையான காரணம் யார்? அவர் தான். அதனால அவர் என்ன சொல்றார், தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்கு நானும் ஒரு பொறுப்பாயிட்டேன். அதனால நான் என் மக்கள்கிட்ட பெரிய மிகுந்த மனத்துயரத்தோடு என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா அது முடிஞ்சிடும். அதுக்காக அவர் வருந்துறாரு, அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காதுல்ல அப்படின்னு இருக்கு. அவர் இல்லை என் மேல பழிய போட்டீங்க. அப்ப அது சரியா இல்லை. அது ஏன் அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. கரூர்ல மட்டும்தான் மரண நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறாரு. ஒரு முதல் மாநாட்டிலே 5-6 பேருக்கு மேல இறந்தாங்க. இப்போ எங்க பிள்ளைகள்லாம் நாங்கள் லட்சக்கணக்காக கூடி கிளம்பி நீங்கள் பார்த்து கொள்கைக்காக கூடுறாங்க. ஒரு கொள்கையோட கூடும்போது அந்த ஒழுங்கு இருந்து ஒரு நோக்கத்துக்காக கூடுது. அது இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு நெரிசலாயிடும். அதை தவிர்க்கணும். அப்படியே நம்ம வைகோ அண்ணாச்சி அவர் கொஞ்சம் சமூக நலன்ல அப்பப்போ லைட்டாக உள்ள கருத்தா பேசுவா. அப்படி இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கான உண்டான விஷயம் நீதிமன்றத்தில் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமாக தான் இப்போ பேசியிருக்கார். அதுக்கு அரசுக்கு எதிராக பேசுகிற மாதிரியே ஒரு டோனை வேற உருவாக்கி விடுறாங்க. அப்படி கிடையாது, அது அப்படியே இணக்கமாக போனால் நல்லா இருக்கும்னு பேசுகிறார். அரசு முதல்ல ஒரு கமிட்டியெல்லாம் போட்டாங்க, ஆனால் எதுவும் செயல்படலை. அரசு இதில் அக்கறை பல ஆண்டுகளாக அரசியல் முழு கவனம் செலுத்தவில்லை. இனிமேலாவது அரசு இயந்திரம் முழுமையாக இதற்கு பயன்படுத்தப்பட்டு அனைத்து துறையினரும், அதனாலதான் ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, ஆல் த ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் should visit the affected areas and wherever the uprooting of this ஜூலிஃப்ளோரா பங்கேற்க வேண்டும் என்றாங்க. அது மாதிரி எல்லா நீதியரசர்களும் இப்போ வந்தாங்க, வழக்கறிஞர்களும் ஆயிரக்கணக்கில் கலந்துக்கிட்டாங்க. அது அப்படியே நின்று போச்சு. மீண்டும் இந்த அரசு இதை தமிழ்நாட்டுக்கு மொத்த கேடு, இதை அகற்ற வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் அஜெண்டாவாக வைத்து செயல்பட வேண்டும் என்று நான் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக ஆளுநரை இப்ப மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது சீமக்கருவிலே தவிர்த்து எதை சொன்னாலும் அதை மட்டும் பேப்பர்லையும் டிவிலையும் போடுவாங்க, இதை போட மாட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம், வர்றேன். அப்படியே நம்ம மக்கள்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, ஏஐ இப்போ வருங்காலத்தில் தான் கோல வச்ச போகுது, அதனால ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முதல்வர் எடுத்து அப்படியே பள்ளிக்கூடத்திலிருந்தே ஆரம்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏஐனா என்னன்னு தெரியுமா, அது என்னென்னலாம் பண்ணும்னு புரியுமா அப்படின்னு கேட்டோம். கம்ப்யூட்டரை விட கடகடன்னு பதில் சொல்கிறாங்க எல்லாரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முன்னெடுப்பை தமிழ்நாடு செய்து வருகிறது. மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க எடுக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு உயரிய நடவடிக்கையாக இது எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால HCLல இன்ஃபோசிஸில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இந்த நிகழ்வு இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் ஏஐ யார் தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்லேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்லையும் சரி, காமர்ஸ் ஃபீல்ட்லையும் சரி, எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அதர் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காலேஜஸ்லேயே ஸ்மார்ட் லேபு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நான் முதல்வர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமான திட்டம் புதுமை பெண், இது போன்று பல அரசு திட்டங்கள் செயல்படுவதால் மாணவர்களை எழுச்சியூட்டும் வகையில்
நல்ல ஒரு சுகாதாரமான கல்வி. அந்த பாட கருத்துக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் டிவி மூலமா ரொம்ப எளிமையா வந்து மாணவர்களுக்கு சென்றடையறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. அவ இருக்கிற இடத்துக்கு எல்லாமே கொண்டு வந்து காமிக்கும் போது அவ வந்து உலகத்துல நடக்கிற எல்லாமே அவ வந்து இருந்த இடத்துல இருந்து அவ கத்துக்கும் போது அவளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் லைஃப்ல. மாணவருடைய கற்றத்திறன் இன்னும் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக மேம்படும். மேலும் மாணவருடைய ஆர்வமும் குறையாமல் இருக்கும். இப்போ எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நோக்கி போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ் ரூமெல்லாம் ஸ்மார்ட் டிவி வரும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அட்மிஷன் அதிகமாகும். இதனால் மாணவர்களுடைய வருகை நிற்றல் மிக குறைந்து விடும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. மாணவர்கள் எதிர்காலத்தில் வந்து சிறப்பாக வேலைக்கு செல்வதற்கும் படித்து முடித்து வேலைக்கு செல்வதற்கும் தனியார் துறையில் வேலைக்கு செல்வதற்கும் இது ஏதுவாக இருக்கிறது. தமிழக முதல்வர் வந்து நிறைய பள்ளிக்காக நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வர்றதுல இது ஒரு மைல்கல்லுன்னே சொல்லலாம். ஒரு சாதாரண ஆசிரியராக நான் இருந்து அதை முழு மனதாக வரவேற்கிறேன். சார், இது வரைக்கும் தர்பாரில் நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பழையபடி ஒரே ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். வண்டி ஓட்டும் போது நல்லா இருப்பீங்க, ஃபோன் பேசாதீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருபடி மேலே போய் ஃபோனில் டைப் பண்ணிக்கிட்டே கீழே குனிஞ்சிக்கிட்டே ஓட்டுறா, முன்னாடி இருக்க வண்டியை பார்க்க மாட்டேங்கிறான். ரொம்ப சங்கட குஷ்டமாக இருக்கும் உங்களோட. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.